யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின் ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். நல்ல கவனிங்கள். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல இந்த கானா ஊரிலே நடக்கிற இந்த கல்யாணத்தை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் நீங்கள் 1வது வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் 3வது வசனத்தை வாசிப்பீர்களானால், திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றான். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை தாமதம் பண்ணுகிறதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். பொதுவாக இந்த இடத்துல நம்ம கவனமாக கவனிக்கணும். ஒரு கல்யாண வீடு நடந்துட்டு இருக்குது. எல்லாருக்குமே இலை போட்டாச்சு. இலை போட்டு பாதி பேருக்கு சாப்பாடு போட்டுட்டாங்க. திடீர்னு சாப்பாடு முடிஞ்சு போச்சுன்னு வைங்களேன். ஆனால் அந்த சாப்பாடை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் உள்ளே இருக்கிறார். அவர் அவரிடத்துல போய் கேட்குறாங்க. அவர் நினச்சாருன்னா அடுத்த நிமிஷத்தில் சாப்பாடு கொடுத்துடலாம். ஆனால் அவர் கையை கட்டிட்டு அமைதியாக நிற்கிறார். இந்த நேரத்தில் கொடுத்தே ஆகணும். அந்த நேரத்தில் வேறு எதுவுமே பேச முடியாது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். அந்த இயேசுவின் தாயாகிய மரியா சொல்கிறாங்க, இந்த மாதிரி திராட்சரசம் குறைஞ்சிருச்சு, ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. அந்த இடத்துல கொஞ்சம் ஆண்டவர் தாமதம் பண்ணுறார். உடனே அவங்க சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அந்த இடத்துல எதற்காக ஆண்டவர் தாமதம் பண்ணுறாருன்னா, நான் நம்புகிறேன் அந்த கொஞ்ச நேரம் அவர் தாமதம் பண்ணின கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு அவங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ரசம் முந்தின ரசத்தை விட அதிகமாய் டேஸ்ட் உள்ளதாக இருந்துச்சாம். நான் நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில் தாமதம் ஆக ஆக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் ருசி கூடுனதாய், விலையேற பெற்றதாய், மகிமையாய், பெஸ்ட்டாக ஆண்டவர் தருவார்னு நான் நம்புகிறேன். பெஸ்ட்டை கத்த தருவார்னு நம்புகிறேன். என் வாழ்க்கையில் ஏன் பாஸ்டர் தாமதம்? நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க போகிறார். எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெஸ்ட்டாக கொடுக்க போகிறாரு. அநேகருக்கு கிடைத்ததை விட உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வெற்றியை கத்தர் தரப்போகிறார். அதற்காகத்தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் தாமதமாகிறது. எப்போவுமே பிந்தி வருகிற ரசம் இனிமை உள்ளதாக இருக்கும். 2வது கொடுக்குற ரசம் டேஸ்டாக இருக்கும். அதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. அந்த இடத்துல அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, எல்லாரும் முந்தி நல்ல ரசத்தை தான் கொடுப்பாங்க, பிந்தி தான் ஒரு டேஸ்ட்டு குறைஞ்சதை கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படியே தலைகீழாக கொடுக்குறீங்களே, அதுதாங்க சிலருக்கு நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அவங்களுக்கெல்லாம் கிடச்சிச்சு. நான் சொல்கிறேன், அவங்களுக்கு டேஸ்ட்டு குறைஞ்சதான் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு சாதாரணமாய் கிடைக்க வேண்டியது தான் கிடச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு தாமதமாய் கொடுக்குறாருன்னா ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் மோல்டு பண்ணிகிட்டு இருக்கிறாரு, ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு பெஸ்ட்டை கத்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை அப்படியே உயர்த்தி ஹல்லேலூயா, ஆண்டவர் உங்களுக்கு பெஸ்ட்டை தரப்போகிறாரு. ஆமென். நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் அவங்க வாழ்க்கையில் எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா கூட ஆண்டவர் ரொம்ப தாமதமாய் அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். ரொம்ப தாமதமாய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வயது சென்று போனதுக்கு பிறகு தான் அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட ஆண்டவர் வாக்கு கொடுத்ததற்கு பிறகு 25 வருஷம் குழந்தைக்காக அவன் காத்திருந்தது மாதிரி ஆகிப்போச்சு. எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தான். ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் அவனுடைய வயது முதிர்ந்த காலத்தில் கத்தர் ஈசாக்கை கொடுத்தார். ஆனால் அந்த ஈசாக்கு தேவனோட நடக்கிற பையன். அந்த ஈசாக்கு தன்னுடைய தகப்பனார் தூர்த்து போட்ட துறவுகளை அவன் தோண்டினான். அந்த ஈசாக்கு யாரோடையும் வாக்குவாதம் பண்ண போனதே இல்லை. அந்த ஈசாக்கு குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால், ஐயோ, பெஸ்ட் மேன் ஆஃப் காட், ஆண்டவரோட நடந்த நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆபிரகாம் பெற்றெடுத்தான்.
அப்போ நான் நம்புகிறேன், இவ்வளோ நாள் லேட்டாக குழந்தை பிறந்துச்சு, ஒரு ஒன்றுக்கும் ஆகாத முடியாத அப்படின்னு இல்லை, பெஸ்ட்டு. அப்போது இன்றைக்கு இரண்டாவதாக உங்கள் வாழ்க்கையில் ஏன் காலதாமதம் ஆகிறது என்று சொன்னால், நான் நம்புகிறேன் ஆண்டவருக்கு நீங்கள் நினைக்கிறத விட பெஸ்ட்டை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் இது கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த காரியத்திற்காக உங்கள் மனசு ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் நினைக்கிறத விட, உங்கள் யோசனையில் இருக்கிறத விட, உன் தாய் தகப்பன் யோசிக்கிறதை விட, உங்கள் சொந்தங்கள் யோசிக்கிறதை விட, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் யோசிக்கிறதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதற்காக தான் காலதாமதம் ஆகிறது. கர்த்தர் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார், கர்த்தர் அதை மோல்டு பண்ணி கொண்டிருக்கிறார். வெகு சீக்கிரத்திலே அதற்கான நாட்கள் வரும். அன்று கர்த்தர் உங்களுடைய கரங்களிலே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென், 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 ஆமென்.